சம்மந்தி, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சத்தியமா முதல்ல எங்களுக்கு புரியல. ஆனா இப்ப எல்லாமே தெளிவாயிடுச்சு. ஆமா சம்பந்தி, சூர்யா மனசு மாதிரி சுப்பு பார்க்க வரும்போது நீங்க அந்த நேரத்துல அங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ரெண்டும் சின்ன சிறுசுங்க, சந்தோஷமா இருக்குங்க. அதனாலதான் அவங்களுக்கு போன் போட்டு நேரா இங்க வர சொன்னேன். உண்மையிலேயே நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரணும், சுப்பு கிட்ட பேசி சூர்யாவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இவர்தான் வேண்டாம், அவன் மட்டும் போட்டுன்னு தடுத்துட்டாரு. சம்பந்தி, நம்ம பசங்க சந்தோஷத்துக்கு மீறி நமக்கு வேற என்ன இருக்கு? கரெக்டா சொன்னீங்க சம்மந்தி. இப்படி ஒரு நாள் வராதான்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். மாப்பிள்ளைக்கு இப்ப சுப்பு மேல எந்த சந்தேகமும் இல்ல. அத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். என் பிரார்த்தனையே அதுதான். நிச்சயமா நடக்கும். அது நடக்கணுன்றதுக்காக தான் அவன் அங்க போன நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சேன். சம்பந்தி ஒரு நிமிஷம். சரி, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுடா. சார் வேலை முடிஞ்சிச்சு சார். அந்த லேப்டாப்ல நீங்க சொன்ன போட்டோவை நான் டெலீட் பண்ணிட்டேன் சார். டேய், ஒன்னும் சொதப்பலையே, கரெக்டா டெலீட் பண்ணிட்டீங்கல்ல? கரெக்டா பண்ணியாச்சு சார். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஈவினிங் வந்து என்ன பார், புரியுதா? ஓகே சார். வச்சிடறேன். வா சுபு. கோமதி, சுப்பு சூர்யா வந்துட்டாங்க பாரு. வந்துட்டாங்களா? டேய் சூர்யா, சுப்பு, வாங்க மாப்ள. வாங்க. ஐயோ பாருங்களேன் என் மருமக எப்படி வெக்கப்படுறாரு. டேய் சூர்யா, சுப்பு சீக்கிரம் ஒரு பேரனும் பேத்தி பெத்து கொடுமா. ஆமா, சீக்கிரமா வேணும். என்ன அண்ணா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அது ஏமா கேக்குற? எல்லாம் உன் மாமனார் பண்ண வேலை. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம குடும்பம் எப்பவுமே இப்படி ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். சரி சரி, வாங்க உள்ள வாங்க. வா வாடா. வாடா. போங்க. ரியலி பெரிய விஷயம் சார். காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணத்தை ப்ரூவ் பண்ற போட்டோ எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது உண்மைன்னா இந்த கேஸை இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு தான் சார் அர்த்தம். நாளைக்கே அந்த போட்டோவை நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா ஜட்ஜு கண்ணை மூடிட்டு திரும்ப சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார். அது மட்டும் இல்லை சார், காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணத்தை மறைச்சு சுப்புவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சு குற்றத்துக்காக அந்த தர்மலிங்கம் குடும்பத்துக்கே நிச்சயமா தண்டனை கிடைக்கும். நாங்க தான் சொன்னோமே சார், குருன்னு ஒரு ஃபைனான்சியரு காயத்ரியை பிளாக்மெயில் பண்றதுக்காக சூர்யா காயத்ரி கல்யாணத்தை திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அது அப்போ கேஸ் நடக்கிறப்ப கோர்ட்ல கொடுத்திருந்தா இந்நேரம் காயத்ரி வெளியே வந்திருப்பா. அந்த அயோக்கிய பையன் இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டாயா. அப்போ இப்போ மட்டும் அந்த போட்டோ எப்படி கிடைச்சதா அவருக்கு? போட்டோலாம் டெலீட் ஆயிடுச்சுன்னு முன்னாடி சொன்னான் சார். ஆனா அவன் அதை டெலீட் பண்ணவே இல்லை. அதை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு லேப்டாப்ல ஏத்தி வச்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு பின்னாடி பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைச்சிருந்தானோ என்னவோ. பட் இப்ப கூட நாங்க போய் கேட்டப்போ இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டான். ஆனா தர்மலிங்கம் அவனை மிரட்டி எப்படி அதை வாங்கிட்டு போயிட்டார் சார். அட கடவுளே, இப்போ அந்த போட்டோ தர்மலிங்க கிட்ட இருக்கா? அவர்கிட்ட இருக்கிறதும் அந்த அயோகி கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதானே சார்? இல்ல சார், போட்டோ இப்போ ரேணுகா கிட்ட இருக்கு. தர்மலிங்கத்துக்கிட்ட இருந்த அந்த லேப்டாப்பை நான் எடுத்துட்டு போய் ரேணுகா கிட்ட கொடுத்துட்டேன். இந்த லேப்டாப்ல போட்டோ இருக்கிறது கன்ஃபார்ம். போட்டோ தெளிவா இருக்கு சார். எப்படிங்க என்ன பண்ணி அந்த லேப்டாப் அவர்கிட்ட இருந்து வாங்குனீங்க? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு நாட்டில் சில பெரியவங்க சொல்லியிருக்காங்க சார். வேற வழி இல்லாததுனால தர்மலிங்கம் வீட்டுக்குள்ள பூந்து அந்த லேப்டாப் திருடிட்டு வந்துட்டேன் சார். என்ன சார் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சார் பண்ணிடுவான்? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அதானே முடியும். இந்நேரம் ரேணுகா லேப்டாப்ல இருக்க போட்டோவை காப்பி பண்ணிருப்பாங்க. அந்த லேப்டாப்பை தூக்கி குப்பை தொட்டியில போட்டா மேட்டர் முடிஞ்சது சார். இல்லைன்னா போலீஸ் வந்து கேட்கறப்போ நல்ல புள்ளையா இந்தாங்க சார்னு எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். கல்யாண போட்டோ தானே சார், 4 பேர்கிட்ட காப்பி இருந்தா தப்பு இல்லை சார். அதுவும் அந்த தர்மலிங்கத்துக்கிட்ட அது இருந்தா இன்னும் விசேஷம் சார். கோர்ட்ல வந்து போட்டோவை பாக்குறத விட சூர்யாவை அதை வீட்டுல பார்த்தாருன்னு வைங்களேன், எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சிடும்ல. அப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை சார்.
என்னதான் பழசெல்லாம் மறந்து போனாலும் இப்ப நடக்கிற சம்பவத்தை வச்சு கூடவா சார் ஒருத்தனுக்கு சந்தேகம் வராது? தன் தாய் தகப்பனை எகுத்து ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் சார். ஆனா சூர்யா ரொம்ப அப்பாவியா இருக்கான் சார். அவங்க அப்பா சொல்றதுதான் வேத வாக்குன்னு நம்பிட்டு இருக்கிறான். அந்த போட்டோ மட்டும் கைக்கு வந்து சேரட்டும் சார். அப்புறம் அந்த கோர்ட்டு கட் அண்ட் ரைட்டா கூப்பிட்டு சொல்லிடும், காயத்ரி தான் உன் பொண்டாட்டி, சுப்புவுக்கு நீ கட்டின தாலி சட்டப்படி செல்லாது, ஒழுங்கு மரியாதையா காயத்ரியோட வாழ்க்கை நடத்துற வழியை பாருன்னு ஜட்ஜி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். சூப்பர், நடக்கும் சார், நாளைக்கே நடக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லேப்டாப் அவங்க வீட்ல இருந்து திருடிட்டு வந்ததுக்கு இதான் சார் சரியான பலன். அப்பா வீரா, எல்லாம் போச்சு வீரா, நம்ம மோசம் போயிட்டோம். ரேணுகா, என்னாச்சு, என்ன சொல்றீங்க? அந்த தர்மலிங்கம் 2 அடியாளுங்களை அனுப்பி காயத்ரியோட கல்யாண போட்டோவை என் கையில டெலீட் பண்ண வச்சுட்டாங்க வீரா. என்னம்மா அது இப்படி சொல்றேம்மா? உன்னை அதை காப்பி எடுத்து வைக்க சொல்லித்தானே வீரா சொன்னா, அது நீ பண்ணலையா? காப்பி எடுக்க உட்காந்துப்பதான்ப்பா அந்த அடியாளுங்க வந்தாங்க. கத்திய காட்டி மிரட்டி ஏன் கையாலே அதை அழிக்க வச்சுட்டாங்கப்பா. காயத்ரி காப்பாத்துறதுக்கு நமக்கு இருந்த கடைசி சான்ஸும் போயிடுச்சுப்பா. என்னம்மா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் வீரா அந்த லேப்டாப் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க என்னன்னா சார், தர்மலிங்கம் போலீஸ் அனுப்புவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் ரவுடிங்களை அனுப்பிச்சிருக்கான் சார். அதான் அவனோட புத்தி. ரேணுகா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி. இன்னொரு வழி நீ இல்லையே வீரா? அதான் இந்த கேஸ்ல பெரிய பிரச்சனையே. ஏன் சார் இல்ல? யாராலையும் அழிக்க முடியாத ஒரு உயிருள்ள ஆதாரம் காயத்ரியோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்குல்ல. இது இன்னொரு குழந்தை தான் மருத்துவ ரீதியா ப்ரூவ் பண்ண முடியாதா? சார், வீரா டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி சொல்றாரு சார். அது எனக்கும் தெரியுமா, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்க. குழந்தை பிறந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் யாருன்னு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கர்ப்பத்தில் இருக்கிற 3 மாச குழந்தைக்கு அது எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. டாக்டர் கிட்ட வேணா இதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன் நான். கண்டிப்பா முடியும் சார். கர்ப்பத்துல இருக்கிற சிசுவோட டிஷ்யூவை சாம்பிளுக்காக எடுக்கிற வழக்கம் இருக்கு. உள்ள வளர்ற குழந்தைக்கு ஏதாவது வியாதி இருக்கா, கை கால் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அதை வச்சுதான் சார் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சிவிஎஸ் டெஸ்ட்னு பேரு. நமக்கு ஒரு தேவைன்னு வரப்ப இதே மெத்தட்ல காயத்ரி வயித்துல வளர்ற குழந்தையோட டிஷ்யூ எடுத்து பேரண்ட்ஸோட டிஎன்ஏல மேட்ச் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிய வரும் சார். ஓகேம்மா, நாளைக்கே நான் கோர்ட்ல மனு போட்டுறேன். காயத்ரிக்கும் சூர்யாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா குழந்தை யாருன்னு தெரிஞ்சிடும்னு அதுல தெளிவா எழுதிடுறேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸ் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வாங்க. சரி சார். ஓகே. சரிங்க சார். ஓகேம்மா. வரோம். ஆமா சார். சரிங்க. உன்னை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். குரு கிட்ட அந்த போட்டோ இருக்குன்னு சொன்னியே, கிடைச்சதா? கை கட்டினது வாய் கட்டாம போச்சுன்னு சொல்லுவாங்களம்மா, அதுதான்மா நடந்தது. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல காயத்ரி. வீரா படாத பாடுபட்டு குருவோட லேப்டாப்ப சூர்யாவோட அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருந்த போட்டோவை சூர்யாவோட அப்பா அடியாளங்களை அனுப்பி என்னையும் பாட்டியும் கத்திய காட்டி மிரட்டி டெலீட் பண்ணிட்டாங்க.
சொல்ற? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரேணுகா. இவ்ளோ தூரம் எனக்காக எல்லாரும் பாடுபட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சேடி. ஆனா அதுக்காக மனசு சோர்ந்து போயிடாது காயத்ரி. 1000 தான் அந்த போட்டோவை ஆதாரமா கொடுத்தாலும் அந்த போட்டோ ஒரு ஃபோர்ஜரி, கிராபிக்ஸ் போட்டோன்னு அது இதுன்னு 1008 பிரச்சனை பண்ணதான் பாப்பாங்க. ஆனா யாராலையும் மறுத்து பேச முடியாத இன்னொரு ஆதாரம் இருக்குடி. என்னடி சொல்ற? வீரா தாண்டி இந்த ஐடியாவே கொடுத்தாரு. ஆனா நீ இதுக்கு கோஆபரேட் பண்ணாதான் இதை நம்ம செஞ்சு பார்க்கவே முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாது நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவளால என்ன பெருசா பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியல. இல்லம்மா, நீ நினைச்சா உன்னால நிச்சயமா அது முடியும். சூர்யாவோட குழந்தை தான் உன் வயிற்றுல வளருதுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கோர்ட்ல வர யாரோட வாதமும் எடுப்படாம போயிடும்மா. வேற எப்படி யோசிச்சு பார்த்தாலும் வேற எந்த வழியும் இருக்கிறதா தெரியல காயத்ரி. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா தான் உனக்கும் சூர்யாவுக்கும் உள்ள உறவை நிரூபிச்சாகணும். கூடாது, மாட்டேன், முடியாதுன்னு சொல்லாம தயவு செஞ்சு நீ இதுக்கு ஒத்துக்கோ. இதுதான் நமக்கு இருக்கிற கடைசியான வழி. 3வது மனுஷங்க சம்பந்தம் இல்லாம யாரோட தெய்வம் தேவையில்லாம நேரடியா நம்மளோட நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லைம்மா. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்னு நீ லெட்டர் கொடுத்தா இமிடியேட்டா அதை கோர்ட்ல கொடுத்து ஜட்ஜுக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் போலீஸும் டாக்டர்ஸும் பார்த்துப்பாங்க. உனக்கும் சூர்யாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அவங்களே அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாங்கம்மா. இதை மட்டும் நீ நிரூபிச்சுட்டா அடுத்த நிமிஷமே நீ வெளியே வந்துடலாம் காயத்ரி. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. உனக்காக இல்லைன்னாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காக இதை பண்ண. சரின்னு சொல்லு காயத்ரி. மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல ரேணுகா. எனக்கு விடுதலை கிடைக்குதோ இல்லையோ, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா முக்கியம். நான் என் குழந்தைக்காக இதை செய்ய வேண்டி. சார், நீங்க அப்ளை பண்ணிடுங்க. எந்த டெஸ்டுக்கு வேணாலும் நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் காயத்ரி. இது போதும் எனக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சார். போலாமா? வரமா? வரேன் காயத்ரி. கௌரி, ஊருக்கு ஃபோன் பண்ணி பாத்தியாமா? உங்க மாமா கிட்ட பேசுனியா? குமார் அங்க வந்திருக்காரான்னு விசாரிச்சியா? அவ பண்ணாளான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா
நான் எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேங்க. குமார் அங்க போகலங்க. எப்படிம்மா போவாரு? ஒரு ஃபோன் பண்ணா பேசக்கூடிய தூரத்துல தானே இருக்காரு. எங்க மனத்தை வாங்கினது பார்த்தாதுன்னு நீ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அசிங்கப்படுத்திருப்பியோன்னு நினைச்சிருப்பாரு. இத பாரு கௌரி, நீ என் மேல வருத்தப்படுறதுல நியாயம் இல்ல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே தீரணும். குமார் செஞ்சது பெரிய தப்பு. எங்க அந்த தர்மலிங்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள தூக்கி உள்ள போட்டுடுவானோன்னு பயந்து போய்தான் அவன் கண்காணாத இடத்துக்கு போயிருக்கா. புகார் அது இதுன்னு போயிடுச்சுன்னா மாப்பிள்ளை இங்க இருந்தாலும் இல்லாம போனாலும் நமக்கு தான் சிக்கல் அதிகம் லட்சுமி. உங்க மாப்பிள்ளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டு வீட்டுக்கு போலீஸ் வந்து நிக்கும். தலை எழுத்துன்னு நினைச்சு அதையும் அனுபவிச்சுட்டு போவோம். ஐயா நல்லா இருக்கேம்மா. வாங்க உள்ள வாங்க. அப்பா இருக்காரா? இருக்காங்க, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். இந்தாங்க. கொண்டு உங்க கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும், அதான் உடனே கிளம்பி வந்தேன். நல்ல செய்தியா? ஆ, இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. மழை காலங்கிறது எப்பவுமே வர்றதுதான். ஆனா வர வரைக்கும் காத்திருந்து தானே ஆகணும். என்ன சொல்றீங்க? அம்மா, உங்க பொண்ணு கேஸு நாளை கழிச்சு மேல் கோர்ட்ல விசாரணைக்கு வருது. இந்த தடவை எந்த சிக்கலும் இல்லாம காயத்ரி நல்லபடியா வெளியே வந்துருவாம்மா. இப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்களே, உங்களுக்கு நிறைஞ்ச மனசியா. நீங்க நல்லா இருக்கணும். என் பொண்ணுக்காக நீங்களும் உங்க மருமகனும் அந்த பொண்ணு ரேணுகாவும் ராப்பகலா பாடுபட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பெத்தவனா என்னால உங்களுக்கு உதவணும்னு யோசிக்காத நாளே இல்ல. ஆனா என்ன செய்யறதுன்னு தான் புரியல. நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். காயத்ரிய நாங்க நல்லபடியா வெளியே கூட்டிட்டு வந்துடுறோம். அவளை சூர்யாவோட சேர்த்து நல்லபடியா வாழ வச்சீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதுமையா. நிச்சயமா செய்வோங்க. சொல்ல போனா என் பொண்ணு எப்ப வெளியில வருவா, சூர்யாவுக்கு எப்ப வியாதி குணமாகும், என்னைக்கு நல்லது நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் நாங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த நாள் நெருங்கிருச்சுன்னு நினைச்சுக்கம்மா. எப்படி சொல்றீங்க? காயத்ரி வயித்துல வளர்றது சூர்யாவோட குழந்தைதான்ங்கிறத மருத்துவ ரீதியா நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டோம். நாளை கழிச்சு கோர்ட் கூடுறப்ப இவங்க 2 பேர்த்தோட டிஎன்இ ரிசல்ட்டும் சர்ச்சோட கைக்கு வந்துடும். காயத்ரிக்கு கடவுளுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மை நாளைக்கு எல்லாத்துக்குமே தெரிய போதியா. சூர்யாவை உரிமை கொண்டாடுறது தப்புன்னு அந்த சுப்புவுக்கு சர்ச்சையை எடுத்து சொல்லுவார். சூர்யாவும் நிச்சயமா யோசிக்கத்தான் செய்வான். தான் குழந்தைதான் காயத்ரி வயித்துல வளருதுன்னு ஆதாரபூர்வமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கண்டிப்பா அவன் சொல்ல மாட்டாயா. கடவுளே, கேட்கவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. நீங்க சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி. காயத்ரியுடைய வாழ்க்கை சிக்கல் எல்லாம் தீர்ந்து அவன் சூர்யாவோட சேர்ந்துட்டான்னா அடுத்து கௌரியோட வாழ்க்கையில ஒரு விளக்கு ஏத்துவேன். என்னோட 2 பொண்ணுங்களும் நிம்மதியா வாழணுங்க. எனக்கு அதை தவிர வேற எதுவும் வேணாங்க. கவலைப்படாதீங்க, கடவுளை வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்புங்க.